சில வினாடிகளுக்கு பிறகு ஓரிடத்தில் நின்று திரும்பி பார்க்க அவன் கண்ணெதிரிலேயே அவனுடைய கார் பாட்டாக வெடித்து சிதறியது. காரின் பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் காற்றில் சிதற பாம் சவுண்ட் வானையே துளைத்தது. விக்ரம் தூக்கி வீசப்பட்டு சிறிது தூரம் தள்ளி சென்று விழுந்தார். தன்னுடைய கார் வெடித்து சிதறியதை பார்த்து அவன் நடுங்கிவிட்டான். காதில் கோயிங் என்ற சத்தம் மட்டும் நிற்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. தொண்டை வறண்டு கைகளும் கால்களும் நடுங்க முதல் முறையாக அவன் வாழ்க்கையில் பயத்தை உணர்ந்தார். அதே நேரம் சுப்ரீம் ஹவுஸில் நந்தினி டிம் லைட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தார். ரேகா ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்குமிங்குமாக நடந்து கொண்டே இருந்தார். பின் ரேகா அவளுக்கு அருகில் வந்து நந்தினியின் தோளில் கை வைத்து, நந்தினி, சிவா உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத என்று ஆறுதல் கூற நந்தினியின் முகத்தில் ஒரு வஞ்சகமான சிரிப்பு வெளிப்பட்டது. அதை பார்த்த ரேகாவும் பாட்டியும் அதிர்ந்து போனார்கள். என்ன நந்தினி, இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிற? நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று பதட்டத்தோடு கேட்டார். சிவா அவளை கண்டு கொள்ளாமல் சென்றதால் எங்கே அவள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு விட்டாலோ என்ற கவலைதான் ரேகாவுக்கு. ஆனால் நந்தினி மற்றவர்களை தான் பைத்தியம் பிடிக்க வைப்பாரே தவிர அவள் மிகவும் ஸ்ட்ராங்கான பெண்தான் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் கோவமாக, நான் ஒன்னும் எமோஷனல் இடியட் இல்ல, அந்த சிவாவை நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு நம்ம சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அதுல இருந்து ஒரே 1 கோடி ரூபாயை திரும்பி கொடுத்துட்டா உடனே அவ மேல எனக்கு லவ் திரும்பி வந்துடுமா? அதுவும் எப்படி? என் மேல அந்த காசை விட்டெறிஞ்சான், லிட்டரலி என்ன அவமானப்படுத்திட்டு போயிருக்கான். அவனை போய் நான் எப்படிமா லவ் பண்ணுவேன் என்று ஆவேசமாக சொன்னான். அவள் கூறிய வார்த்தைகளில் குழம்பிய ரேகா, பின்ன ஏன் நீ அவன் கிட்ட அப்படி கெஞ்சின என்று கேட்க, நம்ம இழந்த எல்லாத்தையும் திரும்பி வாங்க வேண்டாமா, அதுக்குதான் என்று கோபத்துடன் சொன்னாள் நந்தினி. ரேகா ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும், அப்படின்னா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்று சொல்லி முடிப்பதற்குள், எல்லாமே டிராமா தான், என்னோட டிராப்ல அவனை சிக்க வைக்க நான் போட்ட டிராமா, என்னை பொறுத்த வரைக்கும் அவ எப்பவுமே என் காலுக்கு கீழே தான் என்று சொல்ல, அதை கேட்டு ரேகாவுக்கும் பாட்டிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனா உன்னை மட்டும் மறந்துடாத நந்தினி, இப்ப அவன் பழைய சிவா இல்ல, உன்ன மாதிரி அவன் நீ இழுத்த இழுப்புக்கு வரமாட்டான் என்று சொல்ல, நந்தினி மீண்டும் வஞ்சகமாக சிரித்தபடி, கண்டிப்பா வருவான் என்றார். அவள் மனதில் ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்தது. ஆனால் அது என்ன திட்டம் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனாலும் நந்தினியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு ரேகாவுக்கு நிம்மதியாக இருந்தது. அவள் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டபடி, அப்பாடா, இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நான் கூட நீ அவனை நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்றார். என்னம்மா நீ, இத்தனை வருஷத்துல நீ உன் பொண்ணை புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? அம்மா, அவன்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்கு. அவனை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னா முதல்ல அவன்கிட்ட சென்டிமெண்டா அட்டாச் ஆகணும். அதுக்குதான் இந்த டிராமா. இதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு செஞ்ச கொடுமைக்கு நிச்சயமா அவன் என் மேல பயங்கர கோவத்துல இருப்பான். அந்த கோவத்தை குறைக்கத்தான் இந்த எமோஷனல் டிராமா. வெயிட் அண்ட் see. என் டிராமா எப்படி வேலை செய்ய போகுதுன்னு நீயும் பார்க்க தானே போற. இன்னும் கொஞ்ச நாள்ல குட்டி போட்ட பூனை மாதிரி என் காலையே சுத்தி சுத்தி வருவான் பாரு என்று சொல்லிவிட்டு ஆணவமாக சிரித்தார். உடனே ரேகாவும் கைகளை முறுக்கியபடி, சீக்கிரமா அதை செய், அந்த சிவா நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான், அவனை சும்மா விடக்கூடாது என்று சொல்ல, இதுவரை நந்தினியும் ரேகாவும் பேசிக்கொண்டு இருந்ததை பாட்டி அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். தன் ஸ்பெக்ஸை சரி செய்து கொண்டு, என்ன ரேகா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நிச்சயமா உங்க எண்ணம் பழிக்க போறதில்ல. நந்தினி அந்த சிவா கூட போயிட்டா அவ லைஃப் செட்டில் ஆயிடும். ஆனா நம்ம 2 பேரோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா என்று கேட்க, நந்தினியும் ரேகாவும் குழப்பத்தோடு பாட்டியை பார்த்தார்கள். நீ என்ன சொல்ற பாட்டி? நான் ஏன் அவன் கூட போக போறேன் என்று கேட்க, ஒருவேளை போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா, அதாவது உன்னோட பிளான் ஒருவேளை பேக் ஃபயர் ஆகி நான் உன்னை மட்டும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டானா அப்ப என்ன பண்ணுவ என்றார். அந்த கேள்விக்கு நந்தினியிடம் பதில் இல்லை. சில வினாடிகள் டீப்பாக யோசித்தவள் பிறகு மீண்டும் வஞ்சகமாக சிரித்தார். முழு நம்பிக்கையோடு, இல்ல பாட்டி, என்னோட பிளான் நிச்சயமா ஃபெயில் ஆகாது. சிவாவால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது பாட்டி. அதே நேரம் என் பிளான் பேக் ஃபயரும் ஆகாது என்று ஆணித்தரமாக சொன்னார். மூவரும் அதை பற்றி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்க, மறுபக்கம் இதே போன்ற டிம் லைட் வெளிச்சத்தில் ஒரு பாரில் 2 பேர் குடித்துக் கொண்டே எதையோ டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது தேவ் மற்றும் எட்ஷாட். அவர்களை சுற்றி மெலடி மியூசிக் ஓடிக்கொண்டிருந்தது.
தேவ் ஒரு கையை டேபிளில் ஊன்றியபடி தன்னுடைய கிளாஸில் ஐஸ் கியூப்ஸை போட்டு சுழற்றிக் கொண்டிருந்தார். ஹெட்ஷாட் அவனுக்கு எதிரில் அமர்ந்திருந்தார். தேவ், நீ ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்ட, போதும், இதுக்கு மேல வேணாம் என்று ஹெட்ஷாட் அவனை எச்சரிக்க, தன் கையில் இருந்த கிளாஸை பார்த்தபடி தேவ் சோகமாக, நான் மட்டும் சிவா சார் கிட்ட மோசமா நடந்துக்காம இருந்திருந்தா என்னோட லைஃபும் இன்னைக்கு சூப்பரா நான் நினைச்ச மாதிரி மாறி இருக்கும் என்று சொல்ல, ஹே கூல், இங்க யாரு தான் தப்பு பண்ணல, நான் பண்ணாத தப்பா? ஒரு கட்டத்துக்கு மேல தப்ப உணர்ந்து திருந்திடணும். தப்புன்னு தெரிஞ்சும் திருந்தாமலே இருந்தாதான் தப்பு. நீ தான் தப்ப உணர்ந்துட்டல, சோ கிவ் அப் பண்ணாத தேவ். எனக்கு சிவா சார் பத்தி நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். என்ன மாதிரி ஒருத்தனைய மன்னிச்சு நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்காரு. என்னோட கம்பேர் பண்ணா நீ செஞ்சதெல்லாம் அவ்வளவு பெரிய தப்பே இல்லை. நிச்சயமா உன்னோட தப்ப அவர் மன்னிச்சிருவாரு என்று சொல்ல, தேவ் மெதுவாக பார்வையை உயர்த்தி ஹெட்ஷாட்டை நம்பிக்கையோடு பார்த்தான். அவருடைய வார்த்தைகள் அவனுக்கு மோட்டிவேஷனலாக இருந்தது. இருந்தாலும் இன்னும் முழு நம்பிக்கை வரவில்லை. இல்ல, எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. அவர் என்னை எவ்வளவு வெறுப்பா பார்த்தாரு தெரியுமா? நிச்சயமா என்ன அவரு மன்னிக்கவே மாட்டாரு என்றார். அவனுடைய சிறுபிள்ளைத்தனமான பேச்சை கேட்ட ஹெட்ஷாட் சிரித்துக்கொண்டே ஒரு லைட்டரை எடுத்து சிகரெட்டை பற்ற வைத்தார். புகையை வெளிவிட்டபடி, டேய் இடியட், உனக்கு வெறுப்புக்கும் கோவத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா என்று கேட்க, அவன் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தான். பின்ன என்ன, நீ செஞ்ச வேலைக்கு உன்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு கொஞ்சுவாரா? அவருக்கு மேல கோவம் இருக்கு தானே செய்யும். அதுக்காக அவர் உன்னை வெறுக்கிறார்னு அர்த்தம் இல்ல என்றார். அதை கேட்ட தேவ் மீண்டும் நம்பிக்கையோடு, அப்படின்னா நான் திரும்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் என்ன மன்னிச்சிருவார்னு சொல்றீங்களா என்று ஆர்வத்தோடு கேட்டார். அவர் மீண்டும் புகையை வெளிப்படுத்தியபடி, இவ்வளோ நேரமா அதை தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு உன் மேல இருக்கிறது வெறுப்பு இல்ல, கோவம் தான். அது கண்டிப்பா போயிடும். ஒருவேளை அவருக்கு உன் மேல வெறுப்பு இருந்திருந்தா இந்நேரம் நீ உயிரோடையே இருந்திருக்க மாட்ட. கான்பிடண்டா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, கண்டிப்பா அவர் உன்னை மன்னிச்சிடுவாரு. பட் ஒன் திங், அவர் உன்னை மன்னிச்சதுக்கு அப்புறம் அவரோட நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நீ தான் நடந்துக்கணும் என்றார். தேவின் கண்களில் ஒரு பிரைட்னஸ் தெரிந்தது. அவன் நிமிர்ந்து அமர்ந்தான். கிளாஸை டேபிளில் வைத்துவிட்டு, ஓகே, நான் அவரை போய் பார்த்து மன்னிப்பு கேட்கிறேன், என்ன ப்ரூவ் பண்றேன் என்று சொல்ல, ஹெட்ஷாட் உற்சாகத்தோடு, that's my boy என்றார். தேவ் சரக்கடித்துக் கொண்டே சிவாவிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க, மறுபக்கம் சிவா அவந்திகாவின் மனதில் மேஜர் மீது இருக்கும் வெறுப்பை எப்படி மாற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அவன் ருத்ரன் இல்லத்தில் ஜன்னல் வழியாக வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவந்திகா கையில் காஃபி கப்போடு ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். அவள் தொடர்ந்து சிவா மீது ஒரு கண் வைத்திருந்தாள். பார்ட்டிக்கு பிறகு சிவாவின் நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் தெரிவதை உணர்ந்து ஏற்கனவே அவள் எக்கச்சக்க குழப்பத்தில் இருந்தாள். சிறிது நேரத்தில் சிவா ரூமில் இருந்து வெளியே வந்து டைனிங் டேபிளை நோக்கி நடந்தார். ஆனால் அவந்திகா அதை கூட கவனிக்காமல் ஆழமான யோசனையில் அமர்ந்திருக்க, அதை கவனித்த சிவா, அவந்திகா என்று சத்தமாக கூப்பிட்டான். அவன் குரலை கேட்டு சுயநினைவுக்கு வந்த அவந்திகா என்ன என்று ஜாடையாக கேட்க, டின்னர் சாப்பிட வரலையா என்றான். வேணா சிவா, எனக்கு பசிக்கல, காஃபி குடிக்கணும் போல இருக்கு, நீ சாப்பிடு என்றான். சிவா பிளேட்டில் டிஃபனை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, அவந்திகா பொறுமையை இழந்து அவனிடம் எழுந்து வந்தார். சிவா, இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது, எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும் என்று சொல்ல, என்ன உண்மை என்று கேட்க, பார்ட்டியில ஏன் எல்லாரும் உனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க? ஐ மீன், எல்லாரும் உன்னை எதுக்காக சார் சார்னு கூப்பிட்டாங்க என்று கேட்டே விட்டார். சிவா லேசாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் இதை பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லி இருக்கேனே, எனக்கு சில ரிச் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா தான் எனக்கு இந்த மரியாதை எல்லாம் கிடைக்குது என்றான். ஆனால் அவந்திகா கன்வின்ஸ் ஆகவில்லை. இல்ல சிவா, என்னால நீ சொல்றத நம்ப முடியல. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உனக்கும் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லனா நீ ஏதாவது பிக் ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகியிருக்கியா என்று சொல்ல, நீ அதிகமா த்ரில்லர் ஸ்டோரிஸ் பார்க்கறன்னு நினைக்கிறேன், பட் உன்னோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது என்றான். அவந்திகா அவனை சந்தேகத்தோடு பார்க்க, இப்ப எதுக்கு என்ன அப்படி பார்க்கற என்றான். நான் நேரடியாவே கேட்கிறேன் சிவா, அன்னைக்கு பார்ட்டி நடக்கும்போது பாதியிலேயே நீ ஏன் அப்செட் ஆன என்று கேட்க, இதுக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேனே, எனக்கு தலை வலிச்சது என்று சொல்ல, நோ சிவா, அதெல்லாம் சுத்த போய், வேற என்னவோ இருக்கு, நீ யாரையோ பார்த்துதான் அப்செட் ஆன. அந்த பார்ட்டிக்கு மேஜர் வந்தான்னு சொல்ற, நானும் உன் கூட தான் இருந்தேன்.
ஆனா நான் அங்க அப்படி யாரையுமே பார்க்கலையே. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.